Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி பிரஷர் குக்கர்லயே ஈஸியா பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ற மாதிரி கம்மியான குவாண்டிட்டில பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் பீஸ் எல்லாம் உடையாம நல்லா சாஃப்ட்டா ஜூஸியா குக் ஆகி வந்திருக்குது. அரிசியும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா பொல-பொலன்னு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்குது. இந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ இத வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் எடுத்துருக்கேன். அரிசி வந்து அதிக நேரம் ஊற வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். சிக்கன் வந்து 400 கிராம் எடுத்துக்கலாம். அரிசியோட அளவை விட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டு கொஞ்சம் கொழுப்போடு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புதினா மல்லி கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒரு தடவை கலந்து சிக்கனை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பிஃபோர் டேவே சிக்கன் வாங்கிட்டா நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த நாள் செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஊறட்டும். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா மல்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணியில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. இப்போ பிரியாணி தாளிக்க 2 பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட அளவு வந்து 1 கப் அரிசி எடுத்தோன்னா அதோட 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை மசாலாலாம் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிடலாம். இது நல்லா வாசம் வந்ததும் ஃபஸ்ட்டு புதினா மல்லி சேர்த்துடலாம். புதினா மல்லி நல்லா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா ஃப்ளேவர் வந்தோடனே நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துனாவே போதும், சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப அரிசியோடு சேர்த்து இன்னொரு தடவை ஒரு விசில் வைக்கும்போது கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 70% வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு சேர்த்துன தண்ணி ட்ரை ஆகலை. ஸோ இதே 1 டம்ளர் தண்ணி இருக்கும். இதோடு சேர்த்து தான் நம்ம ரைஸுக்கும் தண்ணி அளந்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைக்கும்போது அளவு சரியாக இருக்கும். இப்போ 2.5 கப் அரிசி இருந்தது. நான் சிக்கன் வேகிறதுக்கு சேர்த்துன தண்ணியோட மொத்தமாக 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அரிசி வந்து ஒரு 50% வெந்திருக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக தான். இப்போ இந்த அளவுக்கு அரிசி வெந்து தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து விடும்போது ஃபஸ்ட்டு சைட்லேருந்து எடுத்து கலந்து விடணும். அப்போ தான் வந்து சாதம் உடையாது. கொஞ்சம் பொறுமையாக சிக்கன் பீஸ் எல்லாம் உடையாத படிக்க மெதுவாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி. சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது பார்க்கவே. இப்போ இதை உடனே சர்வ் பண்ணுறதை விட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம இதே ப்ரெஷரில் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து 3/4 கிலோ இல்லை அதை விட அதிகமாக செய்கிறோன்னா அப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் செஞ்சு தம் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 1/2 கிலோ இல்லை அதை விட கம்மியாக செய்யும்போது குக்கரோட ப்ரெஷரே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.